கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று இதயம் சீரியல் என்னால் பார்க்க முடியல கைஸ். ஸோ கொஞ்சம் நான் பர்சனல் ஒர்க்காக நான் வெளியே போயிருந்தேன். நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் கம்மியாக தான் பார்த்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து லைக்ஸும் வரல, கமெண்ட்டும் வரல, எதுவுமே வரல. ஒரு ஓகே எதுவுமே வரல. ஏன் கைஸ், என்ன பிரச்சனை? தமிழனுக்கு தமிழனே சப்போர்ட் பண்ணேன்னா அப்புறம் நம்மளாம் எங்கே போகிறது? ஃபாரினா போக முடியும்? சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டு மக்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப எனக்கு அந்த லைக்ஸை பார்க்கவும் ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்னாச்சு, ஏன் லைக்ஸே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி, ஓகேடா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் இல்லையா? நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் நான் ஷார்ட்ஸே போட்டேன் நான். ஸோ யாருமே வந்து இந்த லைக்ஸ் பட்டனோ கமெண்ட்டோ எதுவுமே வரல அந்த ஷார்ட்ஸ்க்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இன்றைக்கான ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ தான் எபிசோடு பார்த்து முடித்தேன் கைஸ். மனசெல்லாம் மூடிட்டு இருக்குது. சரி, அதுக்குள்ளே நம்ம இதயத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. நாடகம் வந்து பரவாயில்ல தான். சரியா, இத்தனை நாள் வந்து நம்ம நாடகத்தில் வந்து இவங்கள வச்சே நம்ம நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. எப்போ பார்த்தாலும் சாரதா, பாட்டி, மனோ, அதுக்கப்புறம் சுதாகர், மித்ரா சுதாகரோட பொண்டாட்டி, அப்புறம் அவள் தங்கச்சி, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு, குட்டி ஆதி, தமிழ், இவங்கள வச்சே தான் நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கடா பழைய ஆளுகளை காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ரிவ்யூலாம் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அறிவு மாமா உள்ள நாடகத்தில் வந்திருக்காரு. ஸோ அது எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, நம்ம சுதாகரன் இருக்கார்ல, சுதாகரன் மித்ராவோட அண்ணன், அவரோட பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருக்காரு. நான் எதுக்குடா இவன் மித்ராவை வந்து மிரட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஷார்ட்ஸில் கூட நான் பேசியிருப்பேன். அந்த ப்ரிவியூவில் வந்துச்சு. மித்ரா வந்து அறிவை போட்டு நல்லா வச்சு செய்கிறான், மிரட்டுன்னு. நீ இதில் சைன் போட்டால் தான் உன் பொண்ணை நான் வெளியே விடுவேன், அப்படி இப்படி எதையோ மிரட்டிகிட்டு இருக்கிறான். சரியா, அது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மாதிரி நினைக்கிறேன். அது வந்து சுதாகருக்கு வந்து அறிவு வந்து ஒத்து போலையாட்டிருக்கு. ஸோ அதனால் தங்கச்சியை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லி தங்கச்சியை வச்சு மிரட்டி அறிவுக்கிட்ட சைன் வாங்க வச்சுருக்காப்புல. யார் அப்படின்னா நம்ம சுதாகரனை. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் நடக்குது. எடுத்த உடனே அறிவையும் மித்ராவையும் தான் காமிக்கிறாங்க. அந்த மிரட்டுற சீனு, சைன் வாங்குற சீன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் பார்த்தேன் நான். ஸோ பார்க்கும்போது அவனும் வந்து சைனை போட்டு கொடுத்துட்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன் பொண்ணு இந்த இதில் தானே இருக்கா, துபாயில் தானே இருக்கா, என் ஆளுகளை விட்டு இது பண்ண சொல்லிருட்டா, அது பண்ண சொல்லிருட்டான்னு சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு டெரர் பீஸாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அறிவை வந்து இதனால் வரைக்கும் நம்ம அறிவை தான் டெரர் பீஸாக பார்த்துருக்கோம் நாடகத்தில் வந்து ஒரு வில்லனா. இன்னைக்கு அறிவையே மிரட்டுற அளவுக்கு மித்ரா வந்திருக்கா. அப்போ மித்ரா தான் இந்த நாடகத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வில்லியாக இருந்திருக்கா. இதெல்லாம் நம்ம தெரியாமல் நம்மளும் நாடகம் பார்த்துட்டு இருக்கோம் பூமூட்டத்தனமாக. சரியா, உடனே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரா. அதுக்கப்புறம் சுதாகரனை வந்து மிரட்டுறாரு. என்ன பார்ட்னரே, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கே, இங்கே என் தங்கச்சிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க, கல்யாணம் நடக்குது. நான் டீல் பண்ணுற விதம் வேறு, என் தங்கச்சி டீல் பண்ணுற விதம் வேறு, சைன் போட்டு கொடுத்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசாக தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயர் வந்து பொண்ணோட தாய்மாமனும் மாப்பிள்ளையோட தாய்மாமனையும் வந்து மாலை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யாரும் இல்லை, 2 பேர்த்துக்குமே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்படி நிமிர்ந்து பார்க்குறாப்புல. ஆதி வந்து மாப்பிள்ளை குளத்தில் உட்காந்துருக்காப்புல. அறிவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. சரியா, யாருமே இல்லை அப்படின்னோடனே, யார் சொன்னா மாப்பிள்ளைக்கு நான் இருக்கிற தாய் மாமனா அப்படின்னு சொல்லி அறிவு வந்து நிற்கும் போது அந்த சீன் மாசாக இருந்தது. ஸோ இனிமேலாவது அறிவு வந்து திருந்தி ஒரு நல்ல இதாக செஞ்சானா நல்லா இருக்கும். ஆனால் அவன் இன்னும் திருந்தவே இல்லை. சரியா, திருந்தாத ஜென்மம் ஒரு நாய். அது வந்து பணத்தாசை பிடிச்ச பேய் அது அறிவு. இல்லைன்னா சொந்த அக்காவே போல நினச்சிருப்பான் அவெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆதிக்கு வந்து அப்படியே சந்தோஷம். சாரி மாமா, நான் உங்களை காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு. சரியா, ஏன்னா இவன் தானே யாருமே இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கா. அதனால் இவனும் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பானாட்டு இருக்குது. சரியா, தாய் மாமனே இல்லாத மாதிரி நினச்சிருப்பானாட்டு இருக்கு, நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு. இன்றைக்கி அறிவு வந்து நின்ன உடனே சாரி மாமா, நான் உங்களை காண்டாக்டே பண்ண முடியல அப்படிங்கிறான்.
ஷோ கடவுளே. சரி, இதை பார்த்த உடனே பாரதி வந்து அப்படியே பின்வாங்குறா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சீன் நடக்குது அப்படின்னா, நலங்கு சீன் நடக்குது. ஸோ 2 பேத்துக்கு நலங்கு வைக்கிறாங்க. அப்போ பாரதியும் வைக்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு உயிரிலேன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த அறிவு சீனை இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவனும் அந்த நலங்கெல்லாம் வச்சுட்டு மாப்பிள்ளைகிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சுதாகர் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். என்னடா திடீர்னு இவனுக்கு எங்கடா இங்கேருந்து தாய் மாமன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பாங்களே கைஸ். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தானே மித்ரா சொல்லியிருப்பா. ஆனால் எங்கிட்ட இருந்து இவனுக்கு வந்து திடீர்னு தாய் மாமன் வந்தாப்புல அப்படின்னு சொல்லி சுதாகர் யோசிப்பா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மித்ராவும் ரொம்ப பயப்படுறா. ஐயோ, இவனை மிரட்டியா நம்ம கையெழுத்து வாங்கிட்டோம், நீ இவன் நம்மளை என்ன செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லி பேன்னு இந்த இப்படியே கண்ணை போட்டு ஊட்டிகிட்டு இருக்கா. சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம மாப்பிள்ளை சார் வந்து மண்டபத்தில் யாருமே இல்லையாட்டிருக்குது, பாரதி தான் கிடச்சிருப்பாளாட்டிருக்குது. பாரதியை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பாரு, அந்த உங்களுக்கு அவர் கிஃப்ட் பண்ணதுலே எது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. யார்? பாரதி. டேய், நீ தாண்டா அவன் புருஷன். ஸோ சாமியை முடியலடா எங்களால், எங்களுக்கே பைத்தியம் முடிச்சிட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது நாடகம்லாம், கேவலமாக இருக்குது. உடனே இவன் வந்துட்டு அவன் என்னமோ வெளியில் பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு வந்தானாம்மா. உடனே வந்து கொலுசு வாங்கி கொடுத்தாராம்மா. அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு வந்து போட்டாங்க. அதோட தான் முடிச்சிருக்காங்க கேஸ். சரியா. அதான் அந்த கொலுசை வாங்கி போட்டுட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாப்புல. நல்லா இருந்தது. அந்த ஒரு க்யூட்னஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. 2 பேரோட இந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா. ஆதியோடதும் அந்த பல்லவியோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் பழைய ஜனனியாக இருந்தால் இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும். சரியா. அந்த முதல் கதையோட கண்டினியூட்டியாக அழகாக பார்க்க நல்லா இருந்திருக்கும். சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு அப்படியே இமேஜினேஷனில் போயிட்டீங்க, கண்டிப்பாக உங்கள் புருஷன் வந்து உங்களோட சேருவார் அப்படின்னு சொன்னோடனே பாரதி வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாப்புல. அதோட தான் முடிச்சிருக்காங்க கேஸ். வேறு ஒன்றும் இன்றைக்கி வந்து சொல்லிக்கிற அளவில் ஒன்றும் இல்லை. அறிவு வந்து தாய் மாமன்னா நின்றுருக்காப்புல. அதுதான் இன்றைக்கி ஆன சீனு. ஸோ இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமையா, நீ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாடகம் போட மாட்டாங்க. அப்போ நாளைக்கு ஒரு நாள் எபிசோட் இருக்குது, நாளைக்கு நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இதயம் சீரியலை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஆதிக்கு வந்து ஞாபகம் வந்து கண்டிப்பாக வரணும். சரியா. இல்லாட்டினா யாராவது போய் கட்டையை தூக்கி பின்னாடி மண்டையில் அடிக்கணும். அதைத்தான் செய்யணும். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்கிட்டு போய் அவனுக்கு எப்படி வருது? இல்லாட்டினா அந்த சாவியை வச்சு எதையாவது போட்டு திறக்கிற மாதிரி, இந்த பெட்டி எடுக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை. டைரெக்டாக மித்ராவுக்கு கல்யாணமாம்மா. ஸோ சாமி, இல்லை ஒருவேளை இது பாரதியை வந்து யாருன்னே தெரியாமல் மறுபடியும் கல்யாணம் பண்ணி மறுபடியும் வந்து அந்த ஞாபகத்தை கொண்டு வரதுக்குள்ள 2 பேர்த்தையும் ஒன்றாவே வச்சு சண்டை போட வச்சு மறுபடியும் அந்த பூட்டை திறக்க வச்சு மறுபடியும் அந்த டைரியை படிக்க வச்சு இப்படி நாடகத்தை கொண்டு போவாங்களோ? இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பேசுகிற தோரணையெல்லாம் அப்படித்தான் இருக்குது. நான் இல்லாமல் கல்யாணம் நடந்துருமான்னு ஒன்று பேசுகிறாங்க. அப்புறம் அந்த குருசி வந்து ஊதி வைக்கிறாரு. சரியா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது யாருன்னே தெரியாமல் பாரதி கழுத்தில் தாலி கட்டிடுவானோன்னு எனக்கு அப்படி தான் தெரியுது கைஸ். ஏன்னா ஞாபகம் வந்து தாலி கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், நாடகத்தை அதோடு முடிச்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான். அதில் அப்போ அதுக்கப்புறம் வேறு என்ன கதை இருக்குது சொல்லுங்கள்? ஞாபகம் வந்துருச்சு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாரதியை கஷ்டப்படுத்தினது இதெல்லாம் செஞ்சு ஒரு 2 அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் ஓட்டலாம், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி ஞாபகம் நினைவெல்லாம் அழிச்சது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வாரம் கொண்டு போய் அதுக்கப்புறம் சுபம்னு முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும், நான் என்னோடய ஃபீலு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஞாபகம் இல்லாமல் தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் 2 பேரும் சண்டை வந்து நான் தாலி கட்டும் போதாவது நீங்களாவது தடுத்துருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க பாரதி அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாரதி மேலே வந்து கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 வழி தான் கைஸ். ஒன்று, அவன் இந்த சாவியை வச்சு அந்த பாக்ஸை திறக்கணும், டைரியை படிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த தண்டக்கரங்க 2 வந்திருக்கு பாருங்க, மார்க்கண்டேயனும் சீதாவும், அது எதுக்கு நாடகத்துக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஒரு எஃபெக்ட் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணுறதில்ல. இதுக புராணத்தை பாடுறதுக்கு தான் டைம் இருக்குது. சரியா. இதுக புராணத்தை பாடுறதுக்கு தான் டைம் இருக்குது. வேறு
இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல அவங்க எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடவே இல்லை நான் பார்த்த வரைக்குமே. ஏன்னா போன வாரத்துலேருந்து தானே அவங்க வர்றாங்க, எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடலை. சரியா? அவ்வளோதாங்க. இதே சீரியல் வேறு என்னத்தை ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள். அதான் 2 விஷயம் தான். ஒன்றா பூட்டை திறக்கணும், இல்லாட்டினா இவனுக்கே ஞாபகம் வரணும், இல்லாட்டினா வந்து இந்த மார்க்கண்டையும் சீதாவும் ஏதாவது செஞ்சு பாரதியை வந்து யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வந்து இவங்க வந்து ஆண்டாள் அழகர் ஊருக்கு போய் மறுபடியும் ஆண்டாள் அழகர்லாம் நாடகத்துக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா அந்த பெட்டி வந்து அங்கே தானே இருக்குது, அவங்க அழகர் ஊரில் ஆண்டாள் ஊரில் தானே இருக்குது. சரியா? அவ்வளோதாங்க. வேறு என்ன, இதயம் சீரியல் ரிவ்யூ முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். நாடகம் வந்து ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப ரிவ்யூ பேச விரும்பலை. ஸோ 2 சீரியல் மட்டும் பற்றி பேசிடுறேன். கார்த்திகை தீபம், வீரா சீரியல். ஸோ கார்த்திகை தீபம் சுத்த வேஸ்ட்டு. சரியா? கார்த்திக் வந்து கொஞ்சம் யோசித்து இனிமேல் நடிக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரேவதி வந்து ரொம்ப கேவலப்படுத்திகிட்டே இருக்கான். ஒரு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பா, மாத்திரை கொடுத்தா கூட அதை கூட சந்தேகப்பட்டுகிட்டே முழுங்குறான். சரியா? அப்போ இப்படிப்பட்ட கேரக்டரோட இவன் எப்படி வாழ்வான்? நல்லாவே இல்லை நாடகம். அதுக்கப்புறம் என்னமோ அந்த ரோஹிணி வந்து இது அடிபட்டுருச்சாட்டு இருக்குது, வடிவுக்கரசி அம்மா தான் ரத்தம் கொடுக்க வருது, என் பொண்ணு செத்தே போனாலும் பரவாயில்ல நீ ரத்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறா இவங்க அம்மா. ஐயோ சாமி, டே இப்படிலாம் நாடகம் எடுக்காதீங்க, கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் பரதா வேஷம் போட்டு வந்து ரத்தம் கொடுக்க வர்றாங்க. இவ்வளோ தாங்க கார்த்திகை தீபம், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீரா சீரியலில் வந்து பிருந்தாவை வந்து கொல்றதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறா யார், நம்ம விஜயக்கா. இந்த விஜயக்காவை இந்த நாடகத்துலேருந்து அடித்து பத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீரா சீரியல்லேருந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இது விஜய் வந்ததுலேருந்து நாடகம் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக போயிட்டுருக்கு. நம்ம வீராக்காவும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறா. பென்ட்ரைவை எடுத்ததை கூட இன்னும் அவள் கண்டுபிடிக்கலையாட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு தத்தியாட்டு இருக்குது அந்த ஹீரோயின். சரியா? ஹீரோ அதுக்கு மேலே மாறன் வந்து எப்போ பார்த்தாலும் அத்தைக்கு போய் சமாதானப்படுத்துறது, பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறது, இதிலேயே தான் இருக்கிற ஒழிய விஜயை பற்றி விசாரிக்கிற ஒரு துளி கூட இன்னும் அந்த நாடகத்தில் யாருமே இன்னும் ஆரம்பிக்கலை வீரா சீரியலை பொறுத்தளவு. ஸோ இனி பிருந்தா வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. சும்மா நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, வீரா காப்பாற்றுவாளா பிருந்தாவை அப்படின்னு. அவ்வளோதாங்க. வேறு எந்த சீரியலும் நான் பேச விரும்பலை. அவ்வளோ. இதையும் சீரியல் நாளைக்கு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே என்னோடய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் நாடகம் பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். சரியா? நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. ஸோ நம்ம நாடகத்தை பார்த்துட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சீரியலை பற்றி திட்டி போடுங்க, இந்த சீரியல் எனக்கு கண்டிப்பாக திட்டி போடுங்க, நாராக கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நாடகத்தை நாராக டர்ரு டர்ரா கிழிச்சிடலாம். சரியா? பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.